பண்ற போது எள்ளு, தர்ப்பண ஜலம், அரிசி, வாழைக்காய் இதெல்லாம் வச்சு பித்திருக்களை பிரார்த்தனை பண்றோம். ஆனா சில பேர் ஏளனமா நீங்க கொடுத்த அரிசி வாழைக்காய் எல்லாம் வாங்கிட்டு போனவா எடுத்துன்னு போய் சாப்பிட்டுடுறா, பித்திருக்கள் இறந்து போனவா மறுஜனம் எடுத்திருப்பா. அப்படி இருக்கச்சே நீங்க கொடுக்கறதெல்லாம் அவளை எப்படி போய் சேரும்? எந்த லாஜிக்குமே இல்லையே அப்படின்னு பரிகாசமா கேக்குற பெரியவா. எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு விதிமுறை இருக்கு, அத நாம ஃபாலோ பண்ணணும். ஆக சாஸ்திரம் அப்படிங்கிற சட்டப்படி நாம கொடுக்கறது கண்டிப்பா பித்திருக்களுக்கு போய் சேரும். எந்த பிறப்பெடுத்தாலும் அவளுக்கு தேவைப்படுற ஆகாரமா அது கிடைக்கும். புரிஞ்சுதா? உதாரணத்துக்கு பித்திருக்கள் ஒருவேளை மாடா பிறந்திருந்தா வைக்கோலா போடுவா, குதிரையா பிறந்திருந்தா அந்த அரிசி வாழைக்காய புல்லாக்கி கொடுத்துருவா. சுருங்க சொல்லணும்னா அவ எந்த பிறவி எடுத்திருந்தாலும் மனுஷாலா இருக்கலாம், பிராணியா இருக்கலாம், எந்த ஜீவராசியா இருந்தாலும் அதுக்கு உகந்தா மாதிரி ஆகாரத்தை மாத்தி கொடுத்துருவா. பித்ரு தேவதைகளுக்கு சாக்ஷாத் ஈஸ்வரனே இப்படி ஒரு உத்தரவு பண்ணி அதுக்கான சக்தியையும் கொடுத்திருக்கார். அதனால சிரார்த்தத்தை நீ கொடுக்கறத வாங்கிக்க பித்ருக்கள் நேர்ல வர வேண்டிய அவசியம் இல்லை. பெரியவா, தர்ப்பணம்